குதிரையும் விவசாயியும் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு ஒரு பழைய குதிரை இருந்தது. அந்த குதிரைதான் அவர் வேலைகளில் உதவிய ஒரே உதவியாளர். ஒரு நாள் அந்த குதிரை பண்ணையின் பக்கத்தில் இருக்கும் பழைய கிணற்றில் தவறி விழுந்தது. விவசாயி அதை மீட்க பல முயற்சி செய்தார். ஆனால் கிணறு மிகவும் ஆழமாக இருந்தது. முடிவில் அவர் சோகமாக கூறினார், இந்த குதிரை மிகவும் பழையது. மீட்பது கடினம். கிணறும் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறது. அதை கடந்து விடுவோம். அவர் தனது அயலவர்களை அழைத்து அந்த கிணற்றை மண்ணால் மூடத் தொடங்கினார். அனைவரும் மண்ணை எடுத்து கிணற்றில் வீசத் தொடங்கினர். ஆனால் குதிரை ஒவ்வொரு மண் கொட்டப்பட்டதும் அதை பிதுக்கி கீழே தள்ளிவிட்டு மேலே பாய்ந்தது. ஒவ்வொரு தடவையும் மேலே மேலே வந்தது. சில மணி நேரங்களில் அந்த குதிரை கிணற்றின் மேல் வந்துவிட்டது மற்றும் வெளியே குதித்து ஓடிச் சென்றது. கதையின் நெறி: வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சோதனைகள் உன்னை புதைத்துவிடலாம். ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு படிக்கட்டாக நினைத்தால் உன்னால் அதிலிருந்து வெளியே வர முடியும். கதை பெயர் உழைப்பின் பலன், ஒரு குதிரையின் பயணம். ஒரு சிறிய கிராமத்தில் ராஜா என்ற விவசாயிக்கு ஒரு அழகான ஆனால் மெதுவாக வேலை செய்யும் குதிரை இருந்தது. மற்ற விவசாயிகள் அதனை சோம்பேறி குதிரை என்று கிண்டல் செய்தார்கள். ஆனால் ராஜா மட்டும் தனது குதிரையை நம்பிக்கையுடன் வளர்த்து வந்தார். ஒருநாள் கிராமத்தில் ஒரு புது போட்டி நடத்தப்பட்டது. மிகவும் வலிமையான மிருகம் என்று. எருமைகள், வேங்கை குதிரைகள் எல்லாம் பங்கேற்றன. எல்லோரும் ராஜாவிடம், உன்னோட குதிரை எதுக்குடா இந்த போட்டிக்கு என்று கேட்டு நகைச்சுவை செய்தார்கள். ஆனால் போட்டி நாள் வந்ததும் அந்த குதிரை மெதுவாக இருந்தாலும் விடாமுயற்சியுடன் எல்லா சுற்றுக்களையும் முடித்தது. கடைசி சுற்றில் மற்ற வலிமையான மிருகங்கள் எல்லாம் சோர்ந்துவிட்டன. ஆனால் ராஜாவின் குதிரை அவனது நம்பிக்கைக்கும் உழைப்புக்கும் காரணமாக இறுதி வரை ஓடி வெற்றி பெற்றது. அனைவரும் ஆச்சரியத்தில், இவ்ளோ சோம்பேறி போல இருந்தது, இவ்ளோ பெருசா வெல்லும்னு யாரும் நினைக்கலையே. ராஜா சிரித்து கூறினார், வெற்றி என்பது வேகத்தில் இல்ல, நிலைத்த முயற்சியில் இருக்கிறது. கதையின் நெறி: வாழ்க்கையில் பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட நீ என்ன நம்புகிறாய் என்பதே முக்கியம். உழைத்தால் வெற்றி நிச்சயம். Thanks for watching, friends. Subscribe, like, comment.